சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இரவு நேரத்தில் நிகழ்ந்த வழிப்பறி கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் நந்தினி உயிரிழந்தார். இந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையன் குடிபோதையில் இருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, பட்டினப்பாக்கம் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். லலிதா, நேற்று முன்தினம் காலை சரியாக அதிகாலை ஒன்று 25 வயது மதிக்கத்தக்க ஆசிரியர் நந்தினி இரண்டு பேர் செயின் பறிக்க முயற்சிக்கும் போது கீழே விழுந்து இறந்து விட்டார். இந்நிலையில் தொடர்ந்து இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப், அதாவது ஒரு மதுபான கடையே இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்ற செயலுக்கும் காரணம் என்று இந்த மக்கள் சார்பாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பல நாட்கள் முன்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்ற மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கூட நந்தினியுடைய செயினை பறிக்க சென்ற அந்த கொள்ளையன் இந்த கடையில், இங்க இருக்கக்கூடிய கடையில் தான் குடித்தான் என்ற ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அதனால அதிகபட்சமாக இந்த இடத்தில் பிரச்சனைகள் வருகிறது. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போல இந்த இடத்தில் குடித்து விட்டு இந்த இடத்தில் பல தவறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இங்க பக்கத்தில் வீடுகள் உள்ளது, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. அதே போல அருகில் கோவிலும் உள்ளது. அதனால் உடனடியாக இந்த மதுக்கடையை நிப்பாட்ட வேண்டும், அதாவது மூட வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும். அதாவது நேற்று மற்றும் முன்தினம் நந்தினி இருந்த காரணத்தால் இந்த கடை மூடப்பட்டது. ஆனால் இந்த கடையை ஒட்டுமொத்தமாக இந்த இடத்தில் அகற்ற வேண்டும் என்று மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகல் 12 மணிக்கு இந்த டாஸ்மாக் மதுபான கடை திறந்த உடனே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக இந்த கடையை முற்றுகையிட்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த கடை நிரந்தரமாக மூட வேண்டும் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. இந்த கடையின் மூடனாத காரணத்தால் இந்த பகுதியில் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கடையை ஒட்டுமொத்தமாக மூடினதான் இந்த இடத்தில் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த குற்றங்கள் குறையும் என்று மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்து தற்போது பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். அந்த பெண்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இதுபோல தவறில் ஈடுபட்ட மக்களை கைது செய்யாமல் இதுபோல போராட்டம் செய்யும் பெண்களை கொண்டு போய் கைது செய்வதன் காரணமாக தொடர்ந்து இந்த இடத்தில் மக்களும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இன்னும் சாலை மறியல் செய்யப்படுவதாக மக்கள் சார்பாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அந்த 10 பெண்களையும் விடுதலை செய்து இந்த கடையை மூடுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது. சஞ்சீவி, டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பது குறித்து அரசு அதிகாரிகளுக்கு ஏதேனும் மனு அளிக்கப்பட்டுள்ளதா? மேலும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு செய்யப்பட்டுள்ளன சஞ்சீவி? அதுபோல இன்னும் எந்த விதமான அறிக்கையும் அரசிலிருந்து வரவில்லை. இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை நேற்று முன்தினம் காலை ஆசிரியர் நந்தினி இருந்த போதிலிருந்து இந்த இடத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏனென்றால் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படக்கூடாது காரணத்திற்காக நேற்று தினம் நந்தினியுடைய இறுதிச் சடங்கு நடந்த காரணத்தால் நேற்று இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடை அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த இடத்தில் தற்போது இந்த போராட்டம் நடந்து வருவதால் இந்த இடத்தில் பட்டினப்பாக்கத்துடைய காவல்துறையினர் கிட்டத்தட்ட 2 கம்பெனிகள் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று இந்த கடை பிற்பகல் 12 மணிக்கு திறந்த பிறகு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த இடத்தில் கடையை மூட வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தால் அந்த 10 பேர் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெண்களை பட்டினப்பாக்கம் காவல்துறையினர் தற்போது கைது செய்து வைத்துள்ளனர். அதனால் இந்த பெண்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் கடையும் நிரந்தரமாக மூடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றனர். லலிதா.